இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கு என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது வழக்கு இல்லை என்று கேட்க வேண்டும். ஆக இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அமைச்சரவை கூட்டத்தையே சிறையிலோ வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவு சூழ்நிலை வந்திருக்கிறது. யாரை விடுகிறது? அனிதா ராதாகிருஷ்ணனை விடுவதா, சுப்பிரமணியம் அவர்களை விடுவதா, பொன்முடியை அவர்களை விடுவதா, செந்தில் பாலாஜி அவர்களை விடுவதா, MRK பன்னீர்செல்வம் அவர்களை விடுவதா, யாரை விடுவது? ஆக இந்த மந்திரி சபை கூட்டம் இவர்களை வைத்துக் கொண்டால் இன்னும் சிறையிலோ இல்லைன்னா வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு என்று ஒரு வார்த்தையை நான் சொல்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு, அதன் கூட்டணி தலைவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக விடுக்கிறேன். எந்த கட்சியும் ஒரு மரியாதைக்கு குறைவான, எல்லோரும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஆக ஏதோ அன்டச்சபிள் மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? கூடா நட்புனா இந்த கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்தவர்கள் தான். எல்லோரும் மக்களுக்காகத்தான் போராடுகிறோம். அதனால் இன்னைக்கு உங்கள் கட்சி, உங்கள் கூட்டணி தான் மக்களால் தேடா கூட்டணியாக போகிறது. அதனால் எங்கள் கட்சி ஒரு கூடா நட்பெல்லாம் கிடையாது, கூடுகின்ற நட்பு தான், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நட்பு தான் என்பதை தெரிவித்து 2026 களங்கள் எப்படி இருந்தாலும் புதியவர்கள் வளரலாம், பழையவர்கள் வரலாம். ஆனால் மத்தியில் பலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இதற்கு முன்னால் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுகவும் கூட்டணி அமைத்து போட்டி போடுகிறோம். 2026 எங்களுக்கானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களை பற்றி இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரர் அல்ல அப்படின்னு கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். பெண்களை பற்றி தவறாக பேசுபவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் பல பேரை நீக்க வேண்டி ஆகும். ஆக முதலில் சகோதரி கனிமொழி அவர்கள் சமுதாயத்திற்கு பாடம் எடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பாடம் எடுக்கலாம் என்று இணையதளத்தில் எவ்வளவு மோசமா எழுதுறாங்க. வெளித்தளத்தில் மட்டும் இல்லை, இணையதளத்தில் கூட அவர்கள் வார்த்தைகள் மிக மோசமாக எழுதுகிறார்கள். முதலில் அவர்கள் அதை கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அந்த பேச்சை, அவங்க பேரை நான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒருவர் பேச முடியுமா என்பது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர்களை எல்லாம் நான் பேசி எனது தகுதியை நான் குறைத்து கொள்ள வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். இது பரிவினை ஏற்படுத்த வேண்டும் தவிர பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.